நீங்க சொல்ற பர்சனாலிட்டிங்கிறது அது உண்மையிலேயே உங்களோட ஓன் பர்சனாலிட்டி இல்லைன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா, நீங்க டெய்லி இன்டராக்ட் பண்ற பீப்புள், கண்டினியூஸா கன்சியூம் பண்ற கண்டென்ட் அண்ட் ரொம்ப நாளாவே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க உங்களோட ஹேபிட்ஸ், இது எல்லாம் சேர்ந்து உங்களை கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாவே மாத்திட்டு இருந்திருக்கலாம். ஒடிசியஸோட பயணத்துல சர்ஸ்னு ஒரு பவர்ஃபுல் உமன் வராங்க. அவங்க ஒடிசியஸோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் மனுஷங்களா இருந்தவங்கள பன்றிகளா மாத்திடுறாங்க. இதை கேட்கும் போதே ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுக்கு பின்னாடி நம்ம லைஃப்ல நம்ம எப்படி டெய்லி மாறிட்டு இருக்கோங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் லெசனே இருக்கு. ஆக்சுவலி ஒரு பர்சனோட கேரக்டர் அண்ட் பர்சனாலிட்டிங்கிறது ஒரே நாள் எல்லாம் மாறிடுறாரு. அது ஒவ்வொரு நாளும் அவங்க டெய்லி ரிப்பீட் பண்ற ஹேபிட்ல தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஃபைனலா அவங்களோட ஐடென்டிட்டியே ஒரு டிஃப்ரெண்டான வெர்ஷனுக்கு கம்ப்ளீட்டா மாத்திடும். நீங்க டெய்லி நெகட்டிவா பேசுறவங்க கூட இருந்தீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டியே உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இதுவே எதுக்கு எடுத்தாலும் எக்ஸ்கியூஸ் சொல்ற பீப்புள் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்கியூஸே ஒரு நார்மலான விஷயமா தோண ஆரம்பிச்சிடும். இதுவே டெய்லியும் ப்ரொடக்டிவா அவங்க கோல்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கிற பீப்புள்ஸ் கூட நீங்க இருக்கும்போது உங்களுக்கே உங்க கோல்ஸோட பிளானுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு தோணும். ஸோ இந்த மாதிரி தான் உங்க என்விரான்மெண்ட் உங்களுக்கே தெரியாம உங்களை மாத்திட்டு இருக்கும். ஸோ நான்லாம் ஸ்ட்ராங், என்னால யாருமே மாற்ற முடியாது அப்படின்னு நினைக்காம இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் உங்ககிட்ட நீங்களே கேட்டு பாருங்க. இப்படிதான் அப்படின்னு நீங்க சொல்ற சில விஷயங்கள் அது உண்மையிலேயே உங்களோட நேச்சர் தானா, இல்ல பல வருஷமா நீங்க ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிற உங்களோட ஜஸ்ட் ஒரு ஹேபிட் தானா?